காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய், முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கி மானான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே. இப்படி அருமையான 10 அவதாரங்களை குறித்து மிகவும் மேன்மைப்படுத்தி மகாவிஷ்ணுவின் சிறப்பை உயர்த்தி பாடியிருப்பார் திருமங்கையாழ்வார். கலியன் என்றும் பரகாலன் என்றும் சிறப்பித்து அழைக்கப்படுகின்ற திருமங்கையாழ்வாரினுடைய பாசுரம் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்தாராம். அதை நாம் கேட்டாலோ சொன்னாலோ நமக்கு மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அருமையான வாசகம் இதிலே உண்டு. கிருஷ்ண பரமாத்மாவை பல அன்பர்கள் பக்தி செய்திருக்கின்றார்கள். அப்படி பக்தி செய்து உயர்ந்த ஒரு பெண்மணியினுடைய நிகழ்வை கூறக்கூடிய அற்புதமான பதிவு இது. பல கிருஷ்ண அடியார்களுடைய கதைகளை நாம் சொல்லி இருக்கின்றோம். ஸ்ரீ பூண்டி மகான் பக்தி சேனலிலே பதிவு செய்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு கிருஷ்ண பக்தை கோமாபாய். இவள் வடநாட்டிலே பிறந்த கிருஷ்ண பக்தை. அந்தனர் குலத்திலே அவதரித்த கிருஷ்ண அடியவள். கிருஷ்ணனுக்காக தன்னுடைய மனம், சொல், கரணம் இந்த அத்தனை கரணங்களையும் கொடுத்து கிருஷ்ண பக்தியை அவள் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தியவள். கிருஷ்ணன் தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் கிருஷ்ணனை பக்தி செய்வது ஒன்றே அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தொண்டாக இருந்தது. ஏன்னா செல்வந்தராக இருந்தால் நாம் பல தொண்டுகளை செய்யலாம், அறப்பணிகளை நாம் மேற்கொள்ளலாம். இவளோ பெண்மணி, என்ன செய்ய முடியும்? பக்தி செய்யலாம் அல்லவா, பக்தி செய்து உயரலாம் அல்லவா, அப்படித்தான் இவளுடைய எண்ணம் இருந்தது. ஆனா கிருஷ்ணன் பாருங்க, எல்லாவற்றையும் கொடுத்தால்தான் என்னை பக்தி செய்வாயா? இப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு. எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு விட்டால் நீ என்னை பக்தி செய்வாயா? ஏன்னா நாம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் பார்த்திருக்கலாம். வளமையோடு இருந்தால் என்னை பூஜிக்கின்றீர்கள், வறுமையை கொடுத்தால் என்னை பக்தி செய்வீர்களா என்று பரமன் சோதித்து பார்த்து விடுவான். அப்படித்தான் எண்ணம் கொண்டான் போலும் மகாவிஷ்ணு. கோமாபாய்க்கு மிகச்சிறிய வயதிலேயே, நினைவு தெரிந்த கொஞ்ச நாட்களிலேயே தாயையும் தந்தையையும் இழந்து விட்டார். உற்றார் உறவினர்களிடத்திலே அவள் வளர்ந்தாள். அவளுக்கென்று ஒரு வரனை முடிவு செய்தார்கள். கல்யாணம் ஆயிற்று. ஆனால் கல்யாணமான கொஞ்ச நாட்களிலேயே கணவனையும் இழந்து விட்டாள் கோமாபாய். யாசகம் பெற்று அவள் உயிர் பிழைக்கின்றாள். அதுதான் அவளுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா, கிருஷ்ணனை நாம கொண்டாடுகின்றோம், பக்தி செய்கின்றோம், பூஜிக்கின்றோம், அவனுடைய வரலாறை நாம் கேட்கின்றோம் ஆனந்தமாக. அவன் நிகழ்த்திய பல லீலைகள், பால விளையாட்டுக்கள், கோகுலத்திலே அவன் ஆடிய குறவை கூத்து அத்தனையும் நாம் கேட்கின்றோம், பக்தி செய்கின்றோம். ஆனால் மகாவிஷ்ணுவுக்கென்று, பாண்டுரங்க விட்டலனுக்கென்று மிகச்சிறப்பான ஒரு ஸ்தலம் உண்டு, பண்டரிபுரம். இந்த பெயரை கேட்டவுடனே நமக்கு இடுப்பில 2 கைகளிலும் மூன்றி இருக்கக்கூடிய அற்புதமான புன்னகை சிந்தும் முகத்தை உடைய பாண்டுரங்க அவனுடைய திருமேனி நமக்கு புலப்படும், மனதிற்குள்ளே வந்து நிற்கும். பக்கத்திலே ருக்மிணி இருப்பாள். இவளை பார்க்க வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இருக்காது? எத்தனை அன்பர்கள், எத்தனை அடியவர்கள் வருடந்தோறும் சென்று பாண்டுரங்க விட்டலனை சேவிக்கின்றார்கள், எப்படி பக்தி செய்கின்றார்கள். நாம் ஏழையா இருந்தால் என்ன, பக்தி செய்வதில் குறைச்சலாக போய்விடும்? ஏன் நாமும் தான் சென்று பண்டரிபுரம் அந்த ஸ்தலத்திற்கு சென்று நாம் பண்டரிநாதை சேவிக்க கூடாது என்று என்ன ஒரு முறை இருக்கின்றது, என்ன ஒரு தடை இருக்கின்றது? நாம் போய் சென்று சேவித்தால் என்ன? அப்படிப்பட்ட எண்ணம் கோமாபாய்க்கு வந்துவிட்டது. அவள் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. ஒரு நாள் அன்று, அந்த வருடம் ஆஷாட சுத்த ஏகாதசி. எத்தனையோ பக்த கோடிகள் எவ்வளவோ தூரத்தில் இருந்து பண்டரிநாதனை தரிசிக்க வருவார்கள். கோமாபாய்க்கும் ஆசை வந்து விட்டது, நாமும் சென்று சேவிக்கலாம் அப்படின்னு. இதுல என்ன ஒரு விஷயம்னா,
சும்மா போக முடியாதல்லவா ஒரு ஸ்தலத்துக்கு செல்கின்றோம் என்று சொன்னால். மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான ஒரு தினம் என்று சொன்னால் அது ஏகாதசி அல்லவா. நாம ஏகாதசி உபவாசம் இருக்கலாம், மறுநாள் துவாதசி பாராயணை செய்ய வேண்டும் அல்லவா. அன்று குறைந்தபட்சம் ஒரு 2 அந்தணர்களுக்காவது நாம் அன்னமிட வேண்டும் அல்லவா. ஆனா காசுக்கு எங்கே போவது? ஏன்னா இவளோ ஏழை, யாசகம் எடுத்து இவள் உயிர் பிழைக்கின்றாள். இதுதான் இவளுடைய வாழ்க்கையின் நிலை. எப்படி நாம இதை செயல்படுத்த முடியும்? ஆனா மனம் தளரவில்லை கோமாபாய். எப்படியாவது நான் இந்த வருடம் சென்று பண்டரிநாதனை சேவிக்க வேண்டும், குறைந்தபட்சம் 2 அந்தணர்களுக்காவது நான் அன்னமிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் தீர்மானமாக இருந்தாள். அதை செயல்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கமும் இருந்தது. இவ என்ன பண்றா, தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி போறா பண்டரிநாதனை சேவிக்க வேண்டும் என்று. ஆனா அன்றைக்குன்னு பார்த்து பகவான் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்கிறான். என்னன்னா 2 கரையும் தொட்டு கொண்டு ஓடுகின்றார் போன்ற வெள்ளம். ஓடக்காரர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் சும்மா கொண்டு போய் விடுவார்களா? இக்கரையில் இருந்து அக்கறைக்கு காசு கேட்க மாட்டார்களா? கூலி வேண்டும் அல்லவா அவர்களுக்கு. இவளிடம் காசெல்லாம் கிடையாது. யாசகம் பெற்று கொண்டு வந்த ஒரு 4 கைப்பிடி மாவு மட்டுமே அவளிடம் இருந்தது. ஏன்னா ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி பாரணை. அன்று பல செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பஞ்சபக்ஷ பரமான்னங்களை கொடுப்பார்கள் கிருஷ்ண அடியவர்களுக்கு பிரசாதமாக. நாம ஏன் பஞ்சபக்ஷ பரமான்னம்னு சொன்னோம், ஏன் அறுசுவை உணவுன்னு ஏன் சொல்லலைன்னா, அறுசுவை உணவுல கசப்புன்ற ஒரு சுவை இருக்கும் இல்லையா, அதை சேர்க்க மாட்டார்கள் அன்று. சரி, நாம முதல்ல பண்டரிநாதனை சேவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வெள்ளத்தை கடக்க வேண்டும். அப்பொழுது ஓடக்காரனை கூப்பிட்டு கேட்கின்றாலாம் கோமாபாய், ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்கள், பண்டரிநாதனை சென்று தரிசிக்க வேண்டும், என்னிடம் பணம் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கருணை கூர்ந்து என்னை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஓடக்காரனுக்கா கோபம் வந்து விட்டது அசாத்தியமாக. அவன் சொல்கின்றானாம், நான் 10 பணம் போட்டு இந்த படகை வாங்கி இருக்கின்றேன், உன்னை சும்மா கொண்டு போய் விடுவதானால் நான் வயிற்றிலே ஈர துணியை தான் போட்டுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அழகுதான், நீ கேட்கின்றாய் அல்லவா, அப்படியே கருணையோடு கொண்டு போய் விட வேண்டும் என்று. அப்படி கொண்டு போய் விட்டால் நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய வயிறு என்ன சாப்பிடும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிவிட்டானாம் அவன். ஆனா இவளுக்கா எப்படியாவது கையில் காலில் விழுந்தாவது நான் பண்டரிநாதை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம். அதனால அவன் என்ன பண்றா, கோமாபாய் காலில் விழுந்து கேட்கிறாளாம் ஓடக்காரனிடம், ஐயா கொஞ்சம் தயவு செய்யுங்கள், என்னிடம் காசெல்லாம் கிடையாது, கொஞ்சம் மாவு இருக்கின்றது, அதை வேணா நான் தருகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கா கோபம் வந்து விட்டதாம். மறுபடியும் உன்னுடைய மாவை வைத்துக்கொண்டு நீயே சேமமாக இரு, என்னை விட்டால் போதும் என்று கோபத்தோடு அவளை தள்ளி விட்டு விட்டானாம் அந்த வெள்ளத்திலே. இவளுடைய சேலையெல்லாம் நடைந்து விட்டது, குளிரிலே அவள் நடுங்குகின்றாள். கிருஷ்ண பகவானுக்கே கொஞ்சம் இரக்கமாக வந்து விட்டது போலும். ஏன்னா தன்னுடைய அடியவள் தன்னை பார்க்க வேண்டும் என்று, தன்னுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு கையிலே காசு இல்லாவிட்டால் கூட சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றாள் உறுதியாக. ஆனால் இவளுக்கு நாம் சோதனை கொடுக்க வேண்டுமா என்று அவனுடைய மனது கொஞ்சம் அசைந்ததோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றான் பாருங்க, ஓடக்காரனாக வருகின்றானாம் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவன் பல வேலைகளை செய்திருக்கின்றான் தன்னுடைய பக்தர்களுக்காக. இது ஒன்றும் பிரமாதம் கிடையாது. தலையிலே ஒரு தலைப்பா கட்டு வந்து நிற்கின்றான், தோளிலே துண்டை போட்டுக்கொண்டு இடுப்பிலே ஒரு வேட்டியையும் கட்டி கொண்டு. என்னம்மா அடுத்த கரைக்கு போக வேண்டுமா, நான் கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கோமாபாய்க்கா ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது. அப்பா அப்படி செய்தாயனால் உனக்கு புண்ணியம் அப்பா அப்படின்னு. சரி கொண்டு போய் விட்டு விடுகின்றான். ஆனா கோமாபாய் சொல்லிடுறாளாம், அப்பா என்னிடம் காசெல்லாம் கிடையாதுன்னு. அப்பா சொல்றானா அந்த ஓடக்காரா, அம்மா எனக்கு காசெல்லாம் வேண்டாம் அம்மா, உன்னுடைய காசு நீயே வைத்துக்கொள் அப்படின்னு, நீ பண்டரிநாதை சேவிப்பாய் அல்லவா, அப்பொழுது மட்டும் என்னை ஞாபகப்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டானாம். ஆனால் திரும்பி பார்ப்பதற்குள் மாயமாக மறைந்து விட்டானாம். சரி, இப்ப நாம பண்டரிநாதனுடைய கோவிலுக்குள் செல்ல வேண்டும், அவனை தரிசனம் காண வேண்டும். எத்தனை பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள், ஏன்னா ஆஷாட சுத்த ஏகாதசி அல்லவா என்று. அதனால ஏன் அவன் ஓடக்காரங்கிட்ட என்ன ஒரு டிமாண்ட் வச்சான்னாக்கா, வேண்டுகோள் வைத்தாள் என்றால், ஐயா எத்தனையோ பேர் இந்த ஏகாதசி தரிசனத்துக்காக வந்திருப்பார்கள், இந்த ஏகாதசி தரிசனம் எனக்கு கிடைக்காதா, அந்த ஒரு புண்ணியத்தையாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் கெஞ்சுகின்றாள். இப்பொழுது ஏகாதசிக்கு வந்து விட்டால் இந்த பண்டரிபுரம் கஷேத்திரத்துக்கு. அவளுக்கா மனது கொள்ளாத சந்தோஷம் ஆனந்தம். ஏன்னா ஏழைக்கு கிடைக்குமா இப்படிப்பட்ட அற்புதமான தரிசனம் அப்படின்ற ஒரு எண்ணம் கோமாபாய்க்கு. அற்புதமாக தரிசனம் செய்தாள். ஆனா
மறுநாள் பாருங்க துவாதசி பாரணை ஒன்று இருக்கின்றது. ஏன்னா நீங்க என்னதான் ஏகாதசி விரதம் இருந்தாலும் மறுநாள் துவாதசி பாரணை செய்யாவிட்டால் அதனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்காது. படித்தால் மட்டும் போதுமா? நமக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கணும் இல்லையா? ஒரு டிகிரி கிளாஸ்க்கு போறோம், காலேஜ்ல சேருகின்றோம், முடித்தோம் என்று நமக்கு சர்டிபிகேட் வர வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால் தானே அது முழுமை பெறும். ஏகாதசி விரதம் என்னவோ இருந்தாகிவிட்டது, மறுநாள் துவாதசி பாரணை. இப்பொழுது நமக்கு இந்த பலன் கிடைக்க வேண்டும், புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 அதிதிகளுக்காவது நாம் அன்னமிட வேண்டும். ஆனா பண்டரிபுரம் கஷேத்திரத்துல எவ்வளவோ அடியார்களுக்கு எத்தனையோ செல்வந்தர்கள் அற்புதமான அறுசுவை உணவை கொடுக்கின்றார்கள், நன்றாக சுவையாக தயாரித்து. நம்முடைய இந்த கொஞ்சம் 4 கை மாவுக்காக யார் வருவார்கள்? இந்த யோசனை கோமாபாய்க்கு. ஏன்னா கிருஷ்ணனிடம் அவள் மன்றாடுகின்றாளாம், கிருஷ்ணா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு நானு இந்த ஆஷாட சுத்த ஏகாதசி என்று உன்னை பார்க்க வேண்டும் என்று கிளம்பி வந்து விட்டேன் தனியாக. ஓடக்காரனுக்கு கூட கொடுக்க எனக்கு கூலி கொடுக்க காசு கிடையாது, எப்படியோ வந்து சேர்ந்து விட்டேன் உன்னுடைய கருணையினால. ஆனா இப்போ ஏகாதசிக்கு உன்னுடைய தரிசனம் கிடைத்து விட்டது, துவாதசி பாரணை செய்ய வேண்டும், 2 அதிதிகளாவது கிடைத்தால் தான் என்னுடைய இந்த பலன் பூர்த்தி ஆகும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பித்து விட்டாலாம் கிருஷ்ணனிடம். அப்பொழுது கிருஷ்ணன் பார்க்கின்றான். ஏன்னா சிறு ஒரு சோதனை கொடுத்தாலும் நாம் என்னன்னு சொல்லுவோம், முறையிடுவோம் இறைவனிடம். இறைவா, நான் உன்னை மறக்காமல் தொழுதினே, என்னிடம் இப்படி நீ வஞ்சகம் செய்யலாமா, என்னை ஏமாற்றலாமா, எனக்கு காலதாமதம் செய்யலாமா, இந்த வெற்றியை கொடுக்க அப்படின்னு நாம மன்றாடுவோம். ஆனா கொஞ்சம் கூட அசரவில்லை பாருங்கள் கோமாபாய். ஏன்னா சிறு வயதிலேயே தாயை இழந்தால் மட்டும் கிடையாது, தந்தையும் இழந்து விட்டாள். கல்யாணமான கொஞ்ச நாட்களிலேயே கணவனையும் இழந்து விட்டாள். ஆனால் கொஞ்சமும் மனம் தளராமல் கிருஷ்ண பக்தி ஒன்றே நமக்கு போதும் என்ற உறுதியான எண்ணத்தோடு வைராக்கியத்தோடு அவ என்ன பண்றா, இந்த ஆஷாட சுத்த ஏகாதசிக்கு 4 கை மாவை மட்டும் கொண்டு வந்து ஏகாதசி விரதமும் இருந்து விட்டால் இப்பொழுது துவாதசி பாரணை செய்ய வேண்டும், இதற்கு 2 அதிதிகளை கொடு என்றுதான் கேட்கின்றாள். எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்கள். ஏன்னா யாசகம் பெற்றுதான் உயிர் வாழ்கின்றாள், ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அல்லவா, அது சிறப்பு அல்லவா? அப்போ பார்க்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா, சரி ஓடக்காரனாக வந்து நாம உதவி செய்து விட்டோம், இப்பொழுது என்ன அதிதி சத்காரம் செய்ய வேண்டும், அவ்வளவுதானே, நானே வருகின்றேன் அப்படின்னு என்ன பண்றாரு பாருங்க. ஒரு வயதான அந்தனர் போல வருகின்றாராம். ஏன்னா கோமாபாய்க்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. எல்லாரும் பஞ்சபட்ச பரமானங்களை எல்லாம் கொடுக்கின்றார்கள் செல்வந்தர்கள், அதை சாப்பிடுவதற்காகத்தான் பக்த கொடிகள் செல்கின்றார்களே தவிர நம்முடைய கைவாவுக்கு என்ன ஒரு பெரிய கீர்த்தி இருந்து விட போகின்றது, அப்படித்தானே எண்ணம் கொண்டிருந்தால் கோமாபாய். அப்பொழுது வந்து கேட்கின்றாரா வயதான அந்தனராக கோமாபாயிடம், அம்மா, எனக்கு பசி காதை அடைக்கின்றது, சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிறது, உன்னிடம் ஏதாவது உணவுப் பொருள் இருக்குமா, எனக்கு கொடையன் அப்படின்னு கேட்கும் பொழுது கோமாபாய்க்கா ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது. ஏன்னா நாம இவ்வளவு தூரம் வந்தோம், ஏகாதசி விரதம் இருந்தோம், துவாதசி பாரணை செய்யாவிட்டால் அது பூர்த்தி ஆகாது அல்லவா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம். அவ என்ன பண்றா பாருங்க, சுவாமி என்னிடம் 4 கை மாவு இருக்கின்றது, அதை வேண்டுமானால் நான் கொடுக்கட்டுமான்னு கேட்கும் பொழுது அந்த அந்தனர் சொல்கின்றாராம், அம்மா, உனக்கு புண்ணியமாக போகட்டும், அதை ரொட்டியாக தட்டி எனக்கு கொடுப்பாயா, எனக்கு பசி தாங்க முடியவில்லை, ஏன்னா வெறும் மாவை கொடுத்தால் என்னால் அதை சுட்டு சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்கும் பொழுது கோமாபாய்க்கு சந்தோஷமாக போய்விட்டது. சரி, நாம சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வந்து விறகாக பயன்படுத்தி நாம ரொட்டி தட்டி கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து விட்டாள். அந்த மாவை பிசைந்து ரொம்பவும் அற்புதமாக ரொட்டி தட்டி விட்டாலாம் பாருங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா வைகுந்தத்துல இருந்து புறப்பட்டு விட்டார். ஏன்னா கோமாபாய்க்கு உதவணுன்ற எண்ணத்தோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை அவர் மறந்து விட்டார். ஆனா மகாலட்சுமி தாயாருக்கும் ஆசை வந்துடுச்சான். ஏன்னா பகவான் புறப்பட்டு போய்விட்டார் அல்லவா, பக்திக்கு இணங்கி பக்திக்கு காட்சி கொடுக்க, நாமும் புறப்பட்டு போனால் என்ன என்ற அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. மகாலட்சுமி தாயாரும் பின்னாடியே வந்துட்டாலாம் பாருங்க. அவளும் வயதான அந்தன பெண் மாதிரி. அவ வந்து சொல்றாளாம், என்னை விட்டு வந்து விட்டீர்கள் அல்லவா, நானும் வந்து விட்டேன், இப்பொழுது எனக்கும் 2 ரொட்டி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது கோமாபாய்க்கு ஆனந்தமாக போய்விட்டது. என்ன பண்றா பாருங்க, 4 ரொட்டிகளை தட்டி கொடுக்கின்றாளாம். கொடுத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு கொடுத்து விட்டு என்ன பண்றா, அவங்க காலில் விடறாளாம். ஏன்னா இந்த பலன் பூர்த்தி ஆவதற்கு இந்த 2 பேரும் உதவினார்கள் அல்லவா, அதனால கிருஷ்ணனுக்கு பாருங்க ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது. ஏன்னா இப்படிப்பட்ட அருமையான உணவை அவன் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா பக்தியுடன் சமர்ப்பிக்கப்பட்ட உணவு அல்லவா இது. இதிலே ரொட்டி மாவு மட்டும் கிடையாது, பக்தியின் உன்னதமும் தெரிகின்றது அல்லவா, அதனால் ருசி அதிகமாகத்தானே இருக்கும். ரொம்பவும் சுவைத்து சாப்பிட்டானாம் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவன்
தாமோதரன்ற பேரு உண்டு கிருஷ்ணனுக்கு. ஏன்னா அவனை உரல்ல கட்டி போட்டுடுவா யசோதை. அப்பொழுது வெண்ணெயை திருடி தின்றான் என்று பல பேர் அவனிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கோகுலத்துல இருக்கும்பொழுது. ஆனா அந்த வெண்ணெயை விட இந்த ரொட்டிக்கு ருசி அதிகமாக இருக்கின்றது அல்லவா, அதனால ஆனந்த மிகுதியோட சாப்பிடுகின்றானா பாண்டுரங்க விட்டலன். சாப்பிட்டு விட்டு பாருங்க சொல்றானாம், அம்மா கோமாபாய், உன்னுடைய பக்திக்கு மெச்சு நான் வந்து விட்டேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கும் பொழுது வேற என்ன கேட்க போகின்றாள் கோமாபாய்? ஏன்னா நாமளா இருந்தா பெரிய செல்வம் எல்லாம் கேட்டிருப்பான். அவன் என்ன கேட்கிறா பாருங்க, சுவாமி தங்களை மறக்காமல் இருக்க வேண்டும், உங்களுடைய கிருஷ்ண பதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்றாளாம். அப்படியே ஆசீர்வதித்து சென்று விட்டார் சங்கு சக்கர கதாதாரியான கிருஷ்ண பரமாத்மா. எப்படிப்பட்ட உண்மையான உறுதியான பக்தி பாருங்கள். எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் என்னிடம் பக்தி இருக்கின்றதல்ல உயர்வாக சொல்லிக்கொள்ள அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு கொடுத்தது கோமாபாயினுடைய அற்புதமான நிகழ்வு. ஏன்னா கஷ்டப்பட்டாவது அவள் என்ன பண்றா, பண்டரிபுரம் வந்து பாண்டுரங்க விட்டலனை தரிசனம் செய்ததோடு மட்டும் இல்லாமல் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணையும் செய்து விட்டாள் அல்லவா. கிருஷ்ண பரமாத்மா அவளுக்காக ஓடக்காரனாக வந்ததும் அல்லாமல் அந்தனராகவும் வந்து அவளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தான் என்று சொன்னால் அவருடைய பக்தியின் மேன்மைதான் எப்படிப்பட்டது. நாமும் இப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ண பக்தர்களை தொழுவோம், நம்முடைய கோரிக்கைகளை கிருஷ்ணருடைய பதத்திலே வைப்போம், நாமும் நம்முடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே. கிருஷ்ணநாமம் வாழ்க, கிருஷ்ண பக்தர்கள் வெல்க. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.